என் செல்ல பிள்ளையே, உன்னை தேடி உன் காவல் தெய்வம் கருப்பன் வந்திருக்கிறேன். நான் சொல்வதை முழுமையாக கேள் என் பிள்ளையே. என் செல்ல பிள்ளையே, நீ என்னிடம் வேண்டிய உருக்கமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. நீ பிரார்த்தனை செய்யும் பொழுது சில நேரங்களில் உன்னையே அறியாமல் உன் கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. உன் மனம் வேதனையில் தவிக்கின்றது, துடிக்கின்றது. அனைத்தையும் உன் அப்பா நான் அறிவேன். கவலைப்படாதே. என்னை தேடி இப்பொழுது நீ வந்துவிட்டாய் அல்லவா? இனிமேல் எப்படி உன்னை நான் நிர்கதியாக நிற்க விடுவேன்? சொல் தங்கமே, அனைத்தும் சரியாகிவிடும். சில சமயங்களில் உன்னுடைய வேண்டுதல்களை கண்ணீராகவும் தருகின்றாய். மற்றொரு சமயம் உன்னுடைய வேண்டுதல்களை கோபமாகவும் கூறுகின்றாய். ஏனப்பா, நான் இவ்வளவு நாளாக வேண்டியும் எனக்கானதை நீங்கள் செய்து தரவில்லை. எந்த காரியமும் நீ என்னுடன் இருந்து முடித்து தரவில்லையே அப்பா. என்னுடைய வேண்டுதல்கள் உன்னுடைய செவிகளில் விழவில்லையா என்று கேட்கின்றாய். பிள்ளையே, உன்னுடைய கோபத்தின் ஆழமும் எனக்கு புரிகின்றது. உன்னுடைய வலியின் ஆழமும் எனக்கு நன்றாக புரிகின்றது என் தங்கமே. நீ வருத்தப்பட்டது அனைத்தும் போதும். உன்னுடைய உருக்கமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது என்று நீ என்னை தேடி என்னிடம் வந்து சரணடைந்து உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் கூறினாயோ, அன்றே என்னுடைய கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டது என் பிள்ளையே. இருந்தும் சில சமயங்களில் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அதுவும் உனக்கு நன்மை விளைவிக்கும், அதனால்தான். ஆனால் இனியும் நான் மௌனம் காக்க மாட்டேன் என் தங்கமே. உனக்கு வேண்டியதை இனி தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய். உன்னுடைய தியாகத்திற்கான, உன்னுடைய பொறுமைக்கான பலனை நீ பெறப்போகிறாய். இன்று நீ எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை இப்பொழுது நீ அனுபவிக்கப் போகின்றாய் என் பிள்ளையே. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு சர்வ நிச்சயமாய் நல்லதே நடக்கும். தேவைக்கு அதிகமாக நினைவுகளையும் கடனையும் சேர்த்து வைக்காதே. தூக்கத்தை பறிகொடுத்து விடுவாய். வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து வருகிறது. உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்களின் மத்தியில் மரமாக மீண்டும் எழுந்து வா என் பிள்ளையே. வாழ்க்கையை பயத்தோடு வாழாமல் துணிந்து வாழ்ந்து காட்டு என் பிள்ளையே. உன்னை வெல்ல இவ்வுலகத்தில் யாருமே இல்லை. சரிவுகள் தானே சரி செய்து விடலாம். சவால்கள் தானே சந்தித்து விடலாம். சதிகள் தானே முறியடித்து விடலாம். சிக்கல்கள் தானே சீர் செய்து விடலாம். தோல்விகளில் இருந்து வெற்றியை வளர்த்துக்கொள் என் பிள்ளையே. ஊக்கம் மற்றும் தோல்வி இவை இரண்டும் வெற்றிக்கான படிகளில் இரண்டு என்பதை நீ மறவாதே என் பிள்ளையே. நான் ஒருபொழுதும் இனி உன்னை காக்க வைக்கப் போவதில்லை. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன். அனைத்தையும் கூடிய விரைவில் உனக்கு நான் நிறைவேற்றி தருவேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கான உதவி எளிதாக கிடைக்கக்கூடியபடி உன் அப்பா நான் செய்து தருவேன் என் பிள்ளையே. இனி யாராலும் என் பிள்ளையான உன்னை கஷ்டப்படுத்த முடியாது. சிக்கல்களை எல்லாம் கடந்து விட்டாய் என் பிள்ளையே. இனி நீ நன்றாக இருப்பாய். உன்னுடைய தகப்பனாக நான் இருக்கின்றேன். நீ எதற்காகவும் துக்கப்பட வேண்டாம் என் பிள்ளையே. எதை கண்டும் பயப்படாதே. என்னுடைய திருநாமத்தை யார் சொல்கிறார்களோ அங்கேயே அவர்களுடனே நான் வந்து அமர்ந்து விடுவேன். இது உன் அப்பாவின் வாக்கு. நிச்சயம் உன் அருகிலும் அப்பா நான் இருக்கின்றேன் தங்கமே. கூடிய விரைவில் உனக்கான நல்லதை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன். அப்பொழுது என்னை நீ முழுமையாக உணரப் போகின்றாய். உன்னுடைய வேண்டுதல்கள், கனவுகள், லட்சியங்கள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறிவிடும். உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கை, உன்னுடைய போராட்டமான வாழ்க்கை, பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் நீ இப்பொழுது விடுபட போகின்றாய். உனக்கு யார் கஷ்டத்தை கொடுத்தார்களோ அவர்களே மனம் வருந்தி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறார்கள். தான் செய்த தவறை உணர்ந்து கொள்ளும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் பிள்ளையே. இதுவரை நான் கஷ்டத்தை மட்டுமே சந்திக்கின்றேனே, எப்பொழுது நான் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க போகின்றேன் என்று நீ கேட்டு கொண்டிருந்தாய் அல்லவா?
இனிமேல் நீ சந்தோஷ பாதையில் மட்டுமே பயணம் செய்ய போகின்றாய். உன் மனதில் இருந்த அத்தனை கஷ்டங்களும் அத்தனை வேதனைகளும் உன் மனதை விட்டு வெளியேற போகிறது. மனதில் எவ்வளவோ கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கின்றாய். நாள்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது. நான் என்னதான் செய்வது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. அனைத்தும் சரியாகும் நேரம் இதோ வந்துவிட்டது என் பிள்ளையே. என் வீட்டில் உள்ளவர்களே என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. என்னுடைய குணநலன்களை பற்றி தவறாக பேசுகிறார்கள். நான் தவறு இழைத்ததைப் போல அவர்களே என்னை குற்றம் சாட்டுகிறார்கள் என்று கவலைப்படுகின்றாய். கவலைப்படாத என் பிள்ளையே, அனைவரும் உன்னை புரிந்து கொள்வார்கள். அனைவரும் உன்னை அனுசரித்து நடக்கப் போகிறார்கள். மலை போல வந்த கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகி உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை தரப்போகின்றது. இதுவரை அனுபவிக்காத பல சந்தோஷங்களையும் இனி நீ அனுபவிக்க போகின்றாய். இது நாள் வரை உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசம் தேடி முடிந்தது. மீதி வாழ்க்கை பாசம் வைத்து அலைவதில் முடிந்தது. விரைவில் உன்னுடைய இந்த நிலை மாறும் என் பிள்ளையே. உன் வாழ்வில் வசந்தம் வந்து சேரும். நீ நினைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிய போகின்றது. இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதில் உனக்கு நிச்சயம் வெற்றி இருக்கும். உன்னை நான் என் கண் விழியில் வைத்து காத்து வருகின்றேன். உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் என் பிள்ளையே. காலம் கனிந்து வரும். உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும். வைரம் ஜொலிக்க பட்டை தீட்டப்பட வேண்டும். வாழ்க்கை என்றால் வழிகள் இருக்கும் என் பிள்ளையே. நீ எவ்வளவு மதிப்புமிக்க வைரமாக மாற வேண்டுமோ அவ்வளவு பட்டை தீட்டப்பட வேண்டும் என் பிள்ளையே. வலியை ஏற்கத்தான் வேண்டும். பின் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக மின்னும். உன்னுடைய வாழ்க்கை மெல்ல மெல்ல உயர்வதை நீ கவனித்துக் கொண்டே இரு என் பிள்ளையே. என்னிடம் நீ பிரார்த்தனை செய். இதுவரை இருந்ததை விட 1000 மடங்கு மகிழ்ச்சியாய் இருக்க போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் இனி வசந்தம் வீசப் போகின்றது. உனக்கு இனி நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது. உன்னுடைய துன்பத்தை இனி இலகுவாக கடக்கப் போகின்றாய். என் தங்கமே, ஆசை ஒருவனை அழிக்கும் குணம் கொண்டது. ஆனால் மாறாக நாம் மற்றவர் மீது செலுத்தும் அன்பு அவர்களை வளர்க்கும் குணம் கொண்டது. எனவே நீ எப்பொழுதும் மற்றவர்களை வளர்க்கும் குணம் உள்ளவராக இருக்க வேண்டும். தேவையற்ற ஆசைகளால் துன்பம் வருமே தவிர நன்மை உனக்கு விளையாது. ஞானமே வடிவாய் நான்கு நிற்பது உனக்காக மட்டும்தான். வெற்றி எது என்பதை அறிந்து அதை நோக்கி நடந்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும் என் பிள்ளையே. உன்னை தள்ளிவிட ஒருவர் இருந்தால் உன்னை தூக்கிவிடவும் ஒருவர் இருப்பார் என்பதை உணர்ந்து கொள் என் பிள்ளையே. உன்னை விலகி இருப்பவர்களுக்கு நீ தவறாக தெரியலாம். நெருங்கி பழகுபவர்கள் கூட உன்னை தீயவராய் உணரலாம். உன்னை நல்லவர் என்று சொல்லிவிட்டு பின்னால் உன்னை பேசி புறமுறைக்கலாம். நீ செல்லும் வழி சரியாக இருந்தால் அனைவருக்கும் நீ ஒரு நாள் சரியாக தெரியலாம். நீயாக இரு. மகிழ்ச்சியாக அனுபவிப்பாய். நல்லதே நடக்கும். கஷ்டம் வரும் சூழ்நிலைகளில் அப்பா கருப்பா என்று என்னை நினைத்துக்கொள். நான் இருக்கிறேன். நீ எதற்காகவும் கவலைப்படாதே. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.